இது 78. ஐயா கிட்ட எதுவும் பேசாதீங்க, அவங்க லூசு பயிலையா. அவசரத்துக்கு வருவது 108 மட்டும் அல்ல. சரி, கைதட்டலாம், உண்மைதானப்பா. ஆனால் அவசரத்துக்கு வருவது 108 என்று தவறல். அப்புறம் எதுங்க வரும்? பிறர் உயிரை காப்பாற்றுவதற்காக தெய்வ ரூபத்திலே இருக்கக்கூடிய உருவம் தான் 108. கைதட்டலாம். தெய்வ உருவத்தில் இருக்கக்கூடியவர் தான் யாரு? 108 சொன்னீங்க. ஏன்னா 208 வச்சிருக்கலாம், 308 வச்சிருக்கலாம், 108 வைக்க காரணம் இல்லையா? 208 வச்சிருக்கலாம், ஆனா வைக்கல. 308 வச்சிருக்கலாம், ஆமா, அதுவும் வைக்கல. இல்ல 508 கூட வச்சிருக்கலாம். 148 அது அப்படியெல்லாம் வைக்கல. 108 ஏன் வச்சாங்க? 108 அப்படின்னு சொல்லி அவசரத்துக்கு வரக்கூடிய வாகனத்துக்கு எதற்காக அந்த பெயர் வைத்தார்கள் என்றால், சரி, அந்த வாகனத்திற்கு ஏகப்பட்ட பெயர்கள் வைத்திருக்கலாம். ஆமா, நீங்க சொன்னது மாதிரி எத்தனையோ பேர் வச்சிருக்கலாம்ல. ஆனா 108 வச்சிருக்காங்க. இப்ப வைக்கல, நேத்து வைக்கல, முந்தானத்து வைக்கல, போன வாரம் வைக்கல, போன மாசம் வைக்கல. உங்களை இன்னிலிருந்து நான் நாடகத்திலே வைக்கல, விடுங்க, மரியாதையா போயிரு. ஐயா, 108 என்று வைப்பதற்கு காரணம் என்ன? இந்த 108 இருக்கட்டும், 1008 இருக்கட்டும், பல லட்சம் 8 இருக்கட்டும், எத்தனை 8க்கள் முன்னாடி வைத்தாலும் அது உயர்வல்ல. சரி, முதலிலே ஒன்று. முதல்ல அதான் அந்த ஒண்ணு என்னையா? அந்த ஒண்ணுதான் இது. ஒண்ணு இல்ல, கேட்ட கேள்விக்கு இதே பதிலா சொல்றீங்க. என்னையா கேட்ட? 108 எப்படியா பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். 108 எப்படி பேர் வந்தது என்றால், 108 என்றால் அதிலே 3 தமிழ் எண்களை உள்ளடக்கியது அந்த 108 ஆகும். எங்க என்னன்றது பொதுவான ஒண்ணு, அது என்ன தமிழ் என்ன? பேசிட்டே இருங்க, நான் செக்கானத்தை போய் டீ சாப்பிடுறேன். அப்படி சொல்றான். காமாட்சி காமாட்சி பேக்கரி என்றால் நான் கேட்டது என்னையா? காமாட்சி பேக்கரி கேட்டு போறேன், சும்மா உட்கார மாட்டாங்க. 108 நான் கேட்டேன். அப்படி கிடையாது, இங்க உன் கொய்யா பழத்துக்கு பதில் சொல்லி பார்ப்போம். நாரதர் என்று பெயர் வரக்கூடிய காரணம் என்ன? பசியாகப்பட்டது நாட்டில் அதிகரித்துக் கொண்டிருந்தது. என் தாயாகப்பட்டவனுக்கு நான் பிறந்த பொழுது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பசி பஞ்சம் எல்லாம் நீங்கி மழையாகப்பட்டது அதிகம் குறைந்தது. ஏன்னா நார என்றால் நீர், நர் என்றால் அழித்தவர், நீரை அழித்தவர் நாரதன். அதனாலதாங்க நாரதன் என்ற பெயர் பெற்றேன். அப்போ நீ இந்த ஊர்லயே வைக்க கூடாது, உன்னை விரட்டி விடணும். நீரை ஒரு மனிதனுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை அழிச்சு புட்டு எவ்வளவு ஊக்கம் இருந்துச்சுன்னா நீ செக்கானத்துக்கு வருவ. தம்பி, கலவரம் வெடிக்கட்டும்டா. பிடித்தபடியா அழித்தறியா? ஏன்னா சொல்லுவாங்க, அழிக்கிறது என்னது? என்ன ஒருத்தர் அழிலப்பார் பரிசளித்தார், பரிசளித்தார்கள் சொல்லுவாங்க. அப்ப பரிசு அளித்தார்கள், பரிசு அளிக்கிறதா? கிடையாது, கொடுக்கிறது. அப்ப நான் பிறக்கும் பொழுது நீரை கொடுத்தவன் நான் கேட்ட கேள்வி என்னையா? 108 சொல்றேன். 108க்கு விளக்க நான் சொல்றேன். சொல்லியா? என்ன என்ன வைங்க என்ன ஒரு தடவைக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன நல்லா இருப்பியா? அல்ல, 108க்கு எத்தனை காரணம் நீங்க சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய ஒரே காரணத்துல கல் நெஞ்சமா இருந்தாலும் கரைஞ்சு கைதட்டி வாங்க. 108 ஒண்ணு என்பவள் உலகத்திலே நம்மளை பெற்றெடுத்த தாய் தான் முதல் தெய்வம். ஒண்ணும் சரி, பெற்றதாய் கருவறைக்கில் இருக்கிற குழந்தை தான் தாய்க்கு ஒரு கருமுட்டை பூஜ்ஜியம். கடைசியிலே எத்தனை கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு சொத்து பத்துக்கள் இருந்தாலும், அவனை தூக்கி செல்ல நாள் எங்கிட்டு வேணும்? 8 கால். சூப்பர், பரவாயில்ல. அதனால அழகான முறையில
சொன்னீங்க. ஏய் சொல்லபடியா அந்த பேர் ஏன் வந்து சிந்தாய கேட்டேன். அதான் ஒரு நார்மல் பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் என்ன கேட்டீங்க சொன்னார்ல சரியா தானே இருந்தா எங்க அண்ணன் எல்லாம் சரியாதான் சொன்னாரு. வேற சரி நான் கேக்குறேன் கேளுங்க. இவ்வளவு வேகத்துறீங்கல்ல அம்மா கொய்யா பழத்துக்கு ஏன் கொய்யா பழம் வேறு வந்துச்சு? என்னையா எட்டு கால் பூச்சி 8 கால் மாதிரி புதுவிதமான கேள்வியா இருக்கு. இது பலாப்பழம் கிடையாது, இது யானை மடு. சொல்லுங்க கொய்யா பழத்துக்கு எதற்காக கொய்யா பழம் என்று பெயர் வந்தது? முடிந்தால் எடுத்து கூறுங்கள். அது சரியாக இருந்தால் நீங்கள் பாராட்டுங்கள், சரியா இல்லை என்றால் ஒரு பழத்தை எப்படிங்க சாப்பிடுவோம்? பழத்தை அவங்க 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 அப்படி வாயால சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த பழமாக்கப்பட்டத கொய்தான் சாப்பிட முடியும். வச்சான்ல வச்சு திங்க கூடாது, தூசி அடிச்சிடும். ஏங்க கொய்யணுங்க ஃபர்ஸ்ட். கொய்யறதுன்னா என்ன? கொய்யிறது ஆடுகள் எல்லாம் மேய்கிறது, அது கிடையாது. அதுக்கும் கொய்தல் வச்சிருக்கலா? ஆமா அந்த கதைக்கு அவர்தானே திரைக்கதை வசனம் எல்லாமே. ஆமா நான் சொல்லிட்டேன். மனிதனாகப்பட்டவன் கொய்து உண்டதுனால அந்த பழத்துக்கு பேர் கொய்யா பழமியா. இப்பதான் மாட்டிக்கிட்டீங்க. ஏ அப்படி கிடையாது. எப்படி? கொய்யா பழத்துக்கு எதற்காக கொய்யா பழம் என்று பெயர் வந்தது என்றால், சரி அந்த கொய்யா பழத்தை ஆரம்ப காலத்திலே வைத்தது எங்க ஐயா. சரி, அதுல இருந்து முளைத்ததுதான் அந்த கொய்யா. ஐயா வச்சதுனால அந்த பழத்துக்கு பேர் கொய்யாவா மாறிச்சோ. புதுவிதமான தம்பி 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 இருப்பா, எல்லாம் பேச விட்டு பேசு, எதுக்கு தேவை வந்து நார்தரு. ஐயா வச்சது அதான் உண்மை. ஐயாவுக்கு அப்புறம் தான் இந்த கொய்யா மரத்தை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப ஐயா வச்ச மரம் ஐயா கொய்யான்னு தானே இருக்கணும். கோமுட்டை கொண்ட முட்டை என்னடா அது வாயில இதாங்க வருது காத்து. 108 பத்தி அழகா விளக்குனீங்க. விளக்கல, நான் பாத்திர விளக்கம் என்ன இல்லையா? அழகா எடுத்துரைத்தீங்க. அழகா வேற வேற கேளுங்க, சொல்லுங்க. என்ன பதில் சொல்லுவோம். ஒரு ஆலயத்துல கும்பாபிஷேகம் நடக்கும். ஓ, ஒரு மண்டலம்ன்றது எத்தனை நாளையா? ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடந்தாலும் மண்டேலா நகரில இருந்து பஸ் ஏறி மண்டல நகரா? மண்டலம்ன்றது எத்தனை நாள் கேட்டனியா? மண்டலையா? நான் கூட மண்டேலா நகர் தெளிவா சொல்லணும், சொன்னாதான் நம்மளுக்கு புரியும். ஆனா எத்தனையோ சாமியை நான் பார்த்திருக்கேன். எத்தனை சாமியை பாத்தீங்க? ஒரு 1300 சாமி இது வரைக்கும் பார்த்திருக்கேன் அப்ப இல்லைய நாடக உலகத்துல. சரி, ஆனா இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், நம்ம சிக்கம்பட்டியில மண்டேல மிலிட்டரி வெட்டு வெட்டின நாடகம் பாக்குறேன். சாமி அறியானா? இப்படி ஒரு வெட்டா கரைச்சா ஆலயத்துல கும்பாபிஷேகம் நடக்கும். ஆமாங்க. ஒரு மண்டலம்ன்றது எத்தனை நாள் சொல்லி அது எங்க அண்ணன் தான். நாங்க 2 பேரும் ஒரே புக் வாங்கி படிச்சவங்க. 48 அவங்க சொல்லிட்டாங்க. ஆமாங்க. ஒரு 30 நாள் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு 50 நாள் வச்சிருக்கலாம், ஒரு 100 நாள் வச்சிருக்கலாம். ஏன் 48 கொண்டு வந்தாங்க? 100 நாள் வச்சிருக்கலாம், ஊசி போயிடும். 40 நாள் எதுக்கு வச்சிருக்காங்க நீ சொல்லு. எங்க கேள்வி கேட்டது நானு, பதில் இவர்தானையா சொல்லணும். நம்ம சொல்லுவோம், நம்ம தெரியாம வந்து ஏன் தெரியல? நார்தர் என்ன சொல்றான்னு நாரதன் இனிமேல் தான் நம்ம அப்ப வேட்டு வடக்கம்பட்டி வேட்டு. எனக்கு நீங்க வேட்டு வைக்கிறீங்களா? யாரு வேட்டு வைக்கிறது வாப்பமியா? குவாரி வெடி வாங்கி வந்து வச்சிருக்கு. குவாரி வெடி வேணா, கன்னி வெடி வாங்கி வச்சு விட்டு. சரி, அதை கேட்ட கேள்விக்கு பதில சொல்லியா நீ? மண்டலம் என்பது 48 ஆமா நாள் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? 48 நாட்கள். நாட்கள் அப்படி விவரமா சொல்லிய 48 நாளுனா 4 நாட்கள் எல்லாம் ஒண்ணுதானே? எத்தனை நாள் ஆகும்? நக்கல் பண்றது மாதிரி இருக்குதா? எனக்கு நக்கல் பண்ணக்கூடிய வழக்கமே கிடையாதுயா. இதெல்லாம் தேவையில்லாது. 48 நாட்கள் ஆமாங்க. எதற்காக வைத்தார்கள்? வச்சாங்க. ஒரு 30 நாள் வச்சிருக்கலாம்.